நம்ம எல்லாருமே February 14th ரொம்பவே ப்ரிப்பரேஷனோட இருப்போம். நிறைய கார்ட்ஸ் வாங்குவோம், பூ வாங்குவோம். எப்படின்னா ப்ரப்போஸ் பண்ணலாம், எந்த கலர் சட்டை போட்டு போலான்னு சொல்லிட்டு நம்ம ரொம்பவே யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் February 14th லவ்வர்ஸ் டே அன்னைக்கு ஒருத்தர் கொடூரமா செத்து போயிட்டாரு. ஒருத்தரை சாகடிச்சிருக்கிறாங்க. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, செயின்ட் வேலண்டைன். அவருடைய செத்து போன நாளை தான் நாம லவ்வர்ஸ் டேவா கொண்டாடிட்டு இருக்கோம். அப்படி என்னதான் ஆச்சுன்னு நம்ம பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது 3rd செஞ்சுரியில எம்பரர் கிளவுடியஸ் த செகண்ட் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்து வராரு. அவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய போர் வீரர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், போர்ல தைரியமா சண்டை போடணுன்றதுக்காக ஒரு ரூல் ஒன்று கொண்டு வராரு. என்னடா ரூல்னு பார்க்கும்பொழுது, யாருமே கல்யாணம் பண்ணிக்க கூடாது, யாருமே திருமணம் செஞ்சுக்கவே கூடாது அப்படின்ற ரூலை கொண்டு வராரு. அதனால மக்கள் யாருமே பல ஆண்டுகள் திருமணமே செஞ்சு கொள்ளாம இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற நம்ம செயின்ட் வேலண்டைன் என்ன பண்றாருன்னா, திருமணம் என்பது ஒரு அருட்சாதனம், இயேசு கிறிஸ்துவால கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு அருட்சாதனம். இதை யாருமே தடை செய்யக்கூடாதுன்றதுக்காக நிறைய பேருக்கு மறைமுகமா திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட எம்பரர் கிளவுடியஸ் என்ன பண்றாருன்னா, செயின்ட் வேலண்டைனை கைது பண்றாங்க. ரொம்ப ரொம்ப சித்திரவதை பண்றாங்க. இயேசுவை மறுதளிக்கணும், இயேசுன்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் செயின்ட் வேலண்டைன் என்ன பண்ணுறாருன்னா, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு தன்னுடைய ஃபெய்த் மேலே. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, February 14th அன்னைக்கு அவருடைய தலையை வெட்டி சாகடிச்சிடுறாங்க. ஆமாங்க, அவரை சாகடிச்சனால தான் February 14th தான் நாம் லவ்வர்ஸ் டேவாக கொண்டாடிட்டு இருக்கோம். செயின்ட் வேலண்டைன்ஸ் லவ்வர்ஸ்க்கு யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களோ, என்கேஜ்மெண்ட் ஆயிருக்குதோ, அவங்களுக்கு ஒரு பேட்ரன் செயின்ட்டாக இருக்கிறாரு. ஆமாங்க, அன்பு என்பது வெறும் உணர்ச்சி மட்டும் கிடையவே கிடையாது. அன்பு என்பது தன்னையே முழுமையாக கொடுப்பது தான் அன்பு. இந்த லவ்வர்ஸ் டேக்கு தயவு செஞ்சு எதையுமே எதிர்பார்க்காம, வெறும் உணர்ச்சி பூர்வம் மட்டும் இல்லாமல் நம்மையே நம்ம முழுசாக கொடுக்கிற ஒரு அன்பு கொண்டவனாக நம்ம வாழ்வதற்கு முயற்சி பண்ணலாம். சரிங்களா?